வணக்கம். டிசம்பர் 27ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். முன்னாள் பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் காலமானார். அவருக்கு வயது 92. 5 கம்பெனிகள் ஐபிஓ முடிஞ்சு இன்றைக்கி லிஸ்ட் ஆயிருக்கு. டேம் கேபிட்டல் இன்றைக்கி 39% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருக்கு. மமதா மிஷினரி 147% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருக்கு. ஒரு பம்பர் லிஸ்டிங் பார்த்துருக்கு. டிரான்ஸ்ரைல் லைட்டிங்ஸ் 37% கூடுதலாக லிஸ்ட் ஆகி இருந்திருக்கு. சனாதன் டெக்ஸ்டைல்ஸ் 32%, கான்கார்ட் என்விரோ ஷேர்ஸ் 18% கூடுதலாக இன்றைக்கி லிஸ்ட் ஆயிருக்கு. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. டாடா மோட்டர்ஸ்க்கு டேம் கேபிட்டல் ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. முன்னே இருந்தது நியூட்ரல் ரேட்டிங், இப்போ புது ரேட்டிங் பை. எதிர்பார்க்குற டார்கெட் 870, அதாவது நேற்று க்ளோசிங்லேருந்து 18% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க சொல்லியிருக்கிற முக்கிய காரணம் என்னென்னா ஃபேவரபுளாக இருக்குது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. இவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 870, அண்மையில் 1170 வரைக்கும் ஷேர் ப்ரைஸ் போயிருக்கு. அதுலேருந்து ஒரு 40% கரெக்ஷனும் பார்த்துருக்கு டாடா மோட்டர்ஸ். அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இப்போ ஃபேவரபுளாக இருக்குன்னு சொன்னதுக்கு அந்த 40% கரெக்ஷன் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். 2024 இந்தியாவில் அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட கார் எது? எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருப்பது டாடா மோட்டர்ஸுடைய பஞ்ச் தான். போன ஆண்டு மாருதி சுசுக்கியுடைய ஸ்விஃப்டாக இருந்து அதை பின்னுக்கு தள்ளி இந்த ஆண்டு டாடா பஞ்ச் முன்னுக்கு வந்திருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹீரோ எலக்ட்ரிக் மீது கார்ப்பரேட் இன்சால்வன்சி வழக்கு போட்டிருக்கிறாங்க மெட்ரோ டயர்ஸ். அதை விசாரணைக்கு ஏற்றுட்டு இருக்கிறாங்க என்சிஎல்டி, நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. நசாரா டெக்னாலஜிஸ் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் அப்சல்யூட் ஸ்போர்ட்ஸ். அதில் கூடுதலாக ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. 10.26% ஸ்டேக் கூடுதலாக 73 கோடி ரூபாய் முதலீடு செய்து இப்போ அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட 82%. சாய்ஸ் இன்டர்நேஷனல் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 5% அதிகரிச்சிருக்கு. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், செபி அவங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ்க்கு. ஆக்மே சோலார் ஹோல்டிங்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் 2 தகவல் இருக்குது. முதல் தகவல், ஆக்மே ரெனியூடெக் அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் அவங்களுக்கு ஃபண்ட் ரைசிங் நடந்திருக்கு. 1988 கோடி ரூபாய் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கிட்ட அவங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்குது. 2வது அப்டேட், அவங்களுக்கு ஒரு சோலார் பவர் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அதானி என்டர்பிரைசஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. கித்மூரி பட்டாரியா கொலியரிஸில் அவங்க 26% ஸ்டேக் வாங்குறாங்க சைனிக் மைனிங் அண்ட் அலைட் சர்வீசஸ் கிட்ட இருந்து. கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை டிடி இன்டர்நேஷனல் அசெட் மேனேஜ்மெண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. டிசம்பர் 23ஆம் தேதி அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. 5.02%லிருந்து 4.92% குறைச்சிருக்கிறாங்க. விஏடெக் வெபாக் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 7% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட்டும் இருக்குது. ஜாம்பியாவிலிருந்து 700 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. யார்கிட்ட இருந்து? லுசாக்கா வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன் கம்பெனி கிட்ட இருந்து. இஎஃப்சி லிமிடெட் போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேர் போனஸாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி. அல்ட்ராடெக் சிமெண்ட் புது முதலீடு செய்கிறாங்க. ஸ்டார் சிமெண்ட் லிஸ்டட் கம்பெனி. அதில் கிட்டத்தட்ட 8.7% ஸ்டேக் வாங்குறாங்க. 3.7 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்குறாங்க. ஒரு ஷேரில் 235 ரூபாய்னு விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. இன்றைக்கி இன்ட்ராடேல ஸ்டார் சிமெண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 8% அதிகரிச்சிருக்கு. அல்ட்ராடெக் சிமெண்ட் அண்மையில் தான் இந்தியா சிமெண்ட்ஸை டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ்க்கும் அதானி குரூப் கம்பெனிக்கும் ஒரு போட்டி இருந்துகிட்டு இருக்குங்க. அதானி குரூப் கம்பெனிஸும் நிறைய சிமெண்ட் கம்பெனிஸை வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அல்ட்ராடெக் சிமெண்ட்டும் வாங்க துவங்கியிருக்கிறாங்க. இர்கான் இன்டர்நேஷனல் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வே கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட். அதோடைய மதிப்பு 89 கோடி ரூபாய். இண்டஸ்இண்ட் பேங்க் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், இன்றைக்கி இன்ட்ராடேல 3% அதிகரிச்சிருக்கு. அதற்கு முக்கிய காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் சிலதை விற்பனை செய்யறதுக்கு முடிவு செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் சிலதை விற்பனை செய்கிறாங்க. 1573 கோடி ரூபாய்க்கான லோனை அவங்க விற்பனை செய்கிறாங்க. அதற்கு அவங்க நிர்ணயித்திருக்கக்கூடிய ரிசர்வ் பிரைஸ் வந்து 85 கோடி ரூபாய், அதாவது 5.4% மட்டுமே ரிகவரிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. 3% இன்ட்ராடேல அதிகரித்ததற்கு. டேம் கேபிட்டல் இண்டஸ்இண்ட் பேங்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. முன்ன சொன்னது 1600, புது டார்கெட் 1200. ஒட்டு மொத்தமாக 50 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்காங்க இண்டஸ்இண்ட் பேங்க்கில். அதில் 37 பேர் பை ரெக்கமெண்டேஷனும் 11 பேர் ஹோல்ட் ரெக்கமெண்டேஷனும் 2 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல்.
லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. மகாராஷ்டிராவில் அவங்களுடைய புது ஹோட்டலை திறக்கிறாங்க. 76 அறைகள் கொண்ட ஹோட்டலாக இருக்கும். நிதியாண்டு 2026 இது திறக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். ஆன்டிக் அவங்களுக்கு பிடித்த 5 டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸை வெளியிட்டிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பாரத் டைனமிக்ஸ், மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் மற்றும் பிடிசி இண்டஸ்ட்ரீஸ். இந்தியா புல்ஸ் என்டர்பிரைசஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் இந்தியா புல்ஸ் ஃபார்மா கேர் லிமிடெட். அவங்களுக்கு ஹரியானா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ரேரா கிட்டேருந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கிடச்சிருக்கு. அவங்களுடைய ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்டுக்கு குருகிராமில் இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் இந்தியா புல்ஸ் எஸ்டேட் அண்ட் கிளப்பை. ரெலிகார் என்டர்பிரைசஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அண்மையில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. பர்மன்ஸ் குடும்பத்தினர் அதிகமாக ஷேர்ஸ் வாங்குறாங்க. பர்மன்ஸ் குடும்பத்தினர் தான் டாபருடைய மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இவங்க ரெலிகார் என்டர்பிரைசஸில் ஷேர்ஸ் வாங்குறதுலேயே நிறைய சிக்கல் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்தது தான். இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் கூடுதலாக கொடுத்துருக்கிற தகவல் என்னென்னா, மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் கம்பெனியுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்க்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. ஒரு இன்வெஸ்டர் தான் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இப்போ பர்மன்ஸ் கைவசம் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஸ்டேக் காரணமாக ரெலிகாருடைய மேனேஜ்மெண்ட்டை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவர் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு. மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் இப்போதைக்கு அதற்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சலூஜா அவங்க தான் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பர்மன் ஸ்டேக் ஓவருக்கு. அவங்க அந்த 2 பேருக்கு இடையே பிரச்சனை ஓடிக்கொண்டு தான் இருக்குது. இப்போ அவங்க ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்க்கு மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் தடை விதிச்சிருக்கிறாங்க. பொனான்சா போர்ட்ஃபோலியோ சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 595, ஸ்டாப் லாஸ் 551. பெட்ரோநெட் எல்என்ஜிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 375, ஸ்டாப் லாஸ் 331. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.